மூணாறில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்திற்கு நேராக காட்டு யானையின் தாக்குதல். காட்டு யானை தாக்குதல் நடைபெற்றது மாட்டுப்பட்டி ஃபேக்டரி டிவிஷனுக்கு அருகில் சாலையோரத்தில் நிறுத்தியிருந்த கார்களை தான் காட்டு யானை சேதப்படுத்தி. மூணாறில் சுற்றுலா பயணிகளின் கார்களை தான் காட்டு யானை சேதப்படுத்தியது. மாட்டுப்பட்டி ஃபேக்டரி டிவிஷனுக்கு அருகில் நிறுத்தியிருந்த கார்கள் தான் தாக்கப்பட்டது. இந்த பகுதியில் காட்டு யானைகள் இப்பொழுதும் நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. சாலையோரத்தில் இருந்த 2 கார்கள் தான் சேதங்கள் அடைந்தன. கார்களின் மேல் பகுதி மற்றும் சைடில் உள்ள கிளாஸுகள் எல்லாம் உடைந்துள்ளன. வனத்துறை சங்கம் சம்பவ இடத்திற்கு வந்தது. யானையை துரத்துவதற்கான நடவடிக்கை ஆரம்பித்தது. குட்டியார் டிவிஷனை சேர்ந்த அழகு மற்றும் மகாராஜாவின் கார்கள் தான் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் ஒரு 22 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் நாங்கள் இங்கே தான் வந்து வண்டியெல்லாம் போட்டு வீட்டுக்கு போவோம். நைட்டு எப்போதும் நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வண்டி போட்டு இருப்பேன். நேற்றுக்கு அது மாதிரி நைட்டு வந்துட்டு இங்கே வண்டி போட்டு நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு வந்து அப்பா டியூட்டிக்கு போகும்போது தான் பார்க்கும்போது தான் வண்டியோட கண்ணாடியெல்லாம் உடச்சிருந்தது. அப்போ தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் யானை உடச்சி சேதம் பண்ணியிருக்கு. யானை கூட இந்த கீழே தான் வந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாட்களாக இந்த பகுதியில் காட்டு யானைகள் அட்டுழியம் அதிகரித்து வருகிறது. கூடுதலாகவும் சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதியும் இதுவே. யானையை துரத்துவதற்கு நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது. யானை அந்த பகுதியில் தான் தற்பொழுது நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. நியூஸ் பீரோ மூணார்.